அனைத்து ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் இந்த ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் பொங்கல் நல் வாழ்த்துக்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று பொங்கல் பண்டிகை. இன்று முதல் 3 நாட்களுக்கு தை 1, 2, 3 ஆகிய 3 நாட்களும் எப்பொழுதும் கரிநாள் என்று சொல்வார்கள். ஆனால் பண்டிகை கொண்டாட்டங்கள் ஆகியவற்றிலே எந்த குறையும் அதனால் இருக்காது. வழக்கம் போல எல்லா வருடமும் அப்படித்தான் வரும். நாம் பண்டிகையை கொண்டாடி கொண்டே இருக்கலாம். பொங்கல் பானை வைப்பதற்கு 8 மணியிலிருந்து 9 மணி வரை உகந்த நேரம். அனைத்து இல்லங்களிலும் மகிழ்ச்சியாக பொங்கல் பொங்கட்டும். நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க வேண்டும். அனைவருடைய வாழ்க்கையும் ஒளிமயமான ஒரு எதிர்காலமாக இருக்க வேண்டும். தட்சிணாயனம் முடிந்து உத்தராயணம் ஆரம்பித்திருக்கிறது. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பழமொழி கிணங்க அனைவரின் இல்லங்களிலும் மகிழ்ச்சி பொங்கட்டும். பொங்கல் பொங்குவதோடு மகிழ்ச்சியும் பொங்க வேண்டும் என்று சொல்லி எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு ஜீ தமிழ் தொலைக்காட்சியின் ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி குழு சார்பாக இனிய பொங்கல் வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை துவங்குகிறேன். ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி மாதம் 15ஆம் தேதி, கரவருடம் தை மாதம் 1 தேதி. இன்றைய நட்சத்திரம் ஹஸ்தம், திதி தேய்பிறை, சப்தமி, யோகம் அமிர்த சித்த யோகம். கும்பராசிக்கு சந்திராஷ்டம நாள். இன்றைய விசேஷம் பொங்கல் பண்டிகை. மிக முக்கியமான ஒரு பண்டிகையான பொங்கல் பண்டிகை கொண்டாடும் நாளாக இந்த நாள் விளங்குகிறது. தை 1 தேதி. தட்சிணாயனம் முடிந்து உத்தராயணம் ஆரம்பமாகிறது. தை மாதத்திலிருந்து ஆணி மாதம் வரையிலான 6 மாதத்தை உத்தராயணம் என்று சொல்வார்கள். ஆடி மாதத்திலிருந்து மார்கழி மாதம் வரையிலான 6 மாதத்தை தட்சிணாயனம் என்று சொல்வார்கள். நமது வருடத்தை 2 பெரும் பிரிவுகளாக பிரித்துள்ளோம், தட்சிணாயனம் உத்தராயணம் என்று. தை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து உத்தராயணம் ஆரம்பம். இந்த உத்தராயண புண்ணிய காலம், சங்கராந்தி பண்டிகை, பொங்கல் பண்டிகை, அனைத்து விதமான சுப விசேஷங்கள்லாம் செய்வதற்காக தை மாதம் பிறக்க வேண்டும். தை பிறந்தால் வழி பிறக்கும் என எல்லோரும் காத்து கொண்டிருப்பது வழக்கம். உத்தராயணத்திலே செய்யப்படுகின்ற நல்ல விஷயங்களுக்கெல்லாம் பலன் அதிகமாக கிடைக்கும் என்பதால் உத்தராயணம் வர வேண்டும் என காத்து கொண்டிருப்பார்கள். இன்று உத்தராயணம் ஆரம்பமாகிவிட்டது. தை மாதத்தின் 1 நாள் பொங்கல் பண்டிகை. ஆகவே பொங்கல் பொங்கி மகிழ்கின்ற ஒரு நாளாக தமிழர்களின் மிக முக்கியமான பண்டிகையான பொங்கல் பண்டிகை கொண்டாடுகின்ற நாள். பொங்கல் பண்டிகை கொண்டாடுவதற்கு, பொங்கல் பானை வைப்பதற்கு மிகவும் உகந்த நேரம் காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை. இன்றைக்கு காலை 8 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளாக பொங்கல் பானை வைத்து பொங்கல் பொங்க வேண்டும். பொங்கலோ பொங்கல் என்று நாம் கொண்டாடுவோமே, அதை பிட்வீன் 8 and 9 கொண்டாட வேண்டும். அதுதான் அதற்கு மிக சிறந்த நேரம். இன்று ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை நேரம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுப ஹோரைகள் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, 11 மணி முதல் 12 மணி வரை, 2 மணி முதல் 4 மணி வரை, 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு, ரிஷபத்தில் கேது, சிம்மத்தில் செவ்வாய், கன்னியில் சந்திரன், துலாமில் சனி, விருச்சிகத்தில் ராகு, தனுசில் புதன், மகரத்தில் சூரியன், கும்பத்தில் சுக்கிரன். மேஷ ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. புதிய பதவிகள் ஒரு சிலருக்கு கிடைக்கும், பட்டங்கள் கிடைக்கும், விருதுகள் கிடைக்கும், பொறுப்புகள் எல்லாம் கிடைக்கும். ராசி அதிபதி செவ்வாய் 5ஆம் இடமாகிய பதவிஸ்தானத்திலே அமர்ந்து குருவால் பார்க்கப்படுகின்ற காரணத்தினால் அதிர்ஷ்ட காற்று வீசிக்கொண்டிருக்கிறது. உங்கள் காட்டிலே மழை. இப்பொழுது நீங்கள் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என நினைக்கிறீர்களோ அவற்றையெல்லாம் திட்டமிட்டு அழகாக செய்துவிட வேண்டும். நல்ல நேரம் நடைபெறும் பொழுது நமது எண்ணங்களை எல்லாம் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். நீண்ட காலமாக நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருந்த தொழில் ரீதியான ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் இப்பொழுது கிடைக்கும். நன்மைகள் மிக பெரிய அளவிலே நடைபெறுகின்ற அற்புதமான நாளாக இந்த பொங்கல் திருநாள் உங்களுக்கு விளங்குகிறது. இது ஒரு மகிழ்ச்சியான ஒரு பொங்கல் திருநாளாக உங்கள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி பொங்கும் நாளாக இந்நாள் விளங்கும். ரிஷபராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற நாள் என்று இந்நாளை சொல்லலாம்.
இந்நாளிலே உங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற வாய்ப்பு நெருங்கி வந்துவிட்டது. உங்கள் மனதிற்கிசைந்த மணாளனை நீங்கள் காணப்போகும் நாள் வெகு விரைவிலேயே இருக்கிறது. குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தில் உள்ள பெரியவர்களின் ஆசி உங்களுக்கு கிடைக்கும். தொழில் தொடர்பான முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கக்கூடிய அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். மிதுன ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு நன்மை செய்யும் விதத்திலே பெரும்பாலான கிரகங்கள் அமைந்திருக்கின்றன. எடுத்த காரியம் அனைத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். இந்த பொங்கல் பண்டிகை நன்னாளிலே, தை பிறந்த இந்நாளிலே உங்களுக்கு மனதிலே புதிய எண்ணங்கள் பிறக்கும், புதிய ஐடியாஸ் எல்லாம் பிறக்கும். அவற்றையெல்லாம் நீங்கள் அமல்படுத்தி வாழ்க்கையிலே வெற்றி பெறுவீர்கள். நன்மைகள் பல விதத்திலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த தைப்பொங்கல் திருநாள் உங்களுக்கு மிகச் சிறப்பான ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 4ஆம் இடத்திலே சந்திரனும் 7ஆம் இடத்திலே புதனும் அற்புதமான கேந்திர பலம் பெற்றிருக்கின்ற காரணத்தினால் இந்நாளிலே உங்களுடைய பொருளாதார முன்னேற்றம், தொழில் முன்னேற்றம் போன்ற அனைத்தும் வெகு சிறப்பாக இருக்கும். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். கடக ராசிக்கு இது ஒரு மிகவும் மகிழ்ச்சியான நாளாக விளங்குகிறது. இந்நாள் முழுவதும் உங்களுக்கு நல்ல தகவல்களாக வந்து சேரும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உற்றார், உறவினர், நண்பர்கள் ஆகியோருடன் மிகவும் மகிழ்ச்சியாக பொழுதை கழிக்கின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். மிகப்பெரிய சாதனைகளை எல்லாம் இந்நாளிலே நீங்கள் செய்து மகிழ்வீர்கள். நீங்கள் பிறரால் பாராட்டப்படுவீர்கள். உங்களுடைய செய்கைகள் ஒவ்வொன்றையும் பிறர் பாராட்டுவார்கள். இந்நாளிலே உங்களுக்கு மதிப்பு, மரியாதை, புகழ், செல்வாக்கு, அந்தஸ்து, கௌரவம் இதையெல்லாம் வெகு சிறப்பாக இருக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு மிகச் சிறந்த நாளாக இந்த நாள் விளங்குகிறது. சிம்ம ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருந்த சூரியன் இப்பொழுது 6ஆம் இடத்திற்கு வந்திருக்கிறது. மகர மாசம் என்று சொல்வார்கள் தை மாதத்தை. மகரத்தில் தான் சூரியன் இருக்கும். மகர சங்கராந்தி. ஆகவே இன்று முதல் மகரத்தில் சூரியன் இருக்கும். இந்த நாளுக்கான கிரக நிலவரத்திலே ஒரு சிறப்பு என்னவென்றால், உங்களுக்கு வரிசையாக உங்கள் ராசியிலே துவங்கி வரிசையாக 7 ராசிகளிலே கிரகங்கள் இருக்கின்றன. இதற்கு பெயர் கிரகமாலிகா யோகம் என்று பெயர். முத்து மாலை கோர்த்தால் எப்படி இருக்கும், மலர்களை எடுத்து ஒரு புஷ்ப மாலை கோர்த்தால் அது எப்படி இருக்கும், அதை போல கிரகங்கள் வரிசையாக இருக்கின்ற ஒரு நாள். சிம்மத்தில் செவ்வாய், கன்னியிலே சந்திரன், துலாமில் சனி, விருச்சிகத்தில் ராகு, தனுசிலே புதன், மகரத்தில் சூரியன், கும்பத்தில் சுக்கிரன், வரிசையாக சிம்மத்திலிருந்து கும்பம் வரையிலான 7 வீடுகளிலே எங்கும் இடைவெளி இல்லாமல் ஒவ்வொரு கிரகமாக ஒவ்வொரு வீட்டிலே இருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு கிரக அமைப்பு. இதற்கு பெயர் கிரகமாலிகா யோகம் என்று சொல்வார்கள். அதில் முதல் கிரகமும் கடைசியாக இருக்கும் கிரகமும் உங்கள் ராசிக்கு நன்மை செய்யும் கிரகமாக இருந்தால்தான் அது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். ராசியிலே உள்ள செவ்வாய் உங்கள் ராசிக்கு யோகாதிபதி, 7லே உள்ள சுக்கிரன் உங்களுக்கு ஜீவனாதிபதி. ஆகவே இவ்விரண்டு கிரகங்களுமாக சேர்ந்து அதற்கு இடையிலே பிற 5 கிரகங்கள் அமர்ந்திருக்கின்ற ஒரு மிக அற்புதமான ஒரு கிரகமாலிகா யோகம் அமைந்திருக்கின்ற ஒரு நாள். ஆகவே உங்களுக்கு நடக்கப் போகும் நன்மைகளின் அளவை, தன்மையை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. அதை அளவுகோல் வைத்து அளந்து பார்க்கவும் இயலாது. அவரவர்களுடைய ஜனனகால ஜாதகத்திலே இருக்கின்ற யோக பாவத்திற்கு ஏற்ப, தற்போது நடைபெறுகின்ற தசாபுக்திகளுக்கு ஏற்ப ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு விதமான யோகம் நடைபெறும். அவரவருடைய வாழ்க்கை தரம், வயது, அனுபவம் போன்ற மற்றவற்றிற்கு தகுந்தாற்போல் அந்த நன்மைகளின் தன்மை மாறுபடலாமே ஒழிய அனைவருக்கும் நன்மை நடக்கும். சிம்ம ராசியிலே பிறந்த அனைவரும் இந்நாளிலே மிகப்பெரியதொரு நன்மையை அடைவார்கள் என்பது இந்த கிரகமாலிகா யோகத்தின் மூலமாக சொல்ல முடியும். கன்னி ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசியிலே இருக்கும் சந்திரன் மிக சிறப்பான நன்மைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறது. இந்த ராசிக்கு இப்பொழுது ஜென்மசனி முடிவடைந்திருக்கிறது. சென்ற டிசம்பர் 21ஆம் தேதி நடைபெற்ற சனிப்பெயர்ச்சியின் பொழுது கன்னி ராசியிலே இருந்த சனி நகர்ந்து அதற்கு அடுத்த வீடான துலா ராசிக்கு சென்று விட்டது. ஆகவே நீங்கள் அதிலேயே ஒரு 60% ஒரு பெரிய ரிலீஃப் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது.
இனிமேல் இன்னும் அதிகமாக நன்மைகள் நடைபெறும். எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தடைப்பட்டு கொண்டிருந்தோ அதெல்லாம் இப்பொழுது நடக்க ஆரம்பித்து விடும். எதெல்லாம் கிடைக்காமல் இருந்ததோ அதெல்லாம் இப்பொழுது கிடைத்துவிடும். பல விதத்திலே நன்மைகள் அடுக்கடுக்காக அடுத்தடுத்து தொடர்ச்சியாக பல நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு நேரம் இப்பொழுது துவங்கி இருக்கிறது. இந்த தை மாதத்திலே உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக நடைபெறும். தைத்திங்கள் முதல் நாளான இந்நாளிலே பொங்கல் திருநாளிலே மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறும். இந்த நாள் சூரிய வழிபாடு செய்கின்ற நாள். பொங்கல் பண்டிகை என்பது சூரியனை வழிபடுகின்ற நாள். சூரிய வழிபாடு என்பது மிக பழமையானது. தமிழ் இலக்கியங்களிலே சூரிய வழிபாடு பற்றி பேசப்படுகிறது. ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் என்று சிலப்பதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஞாயிறு போற்றுகின்ற ஒரு நாளாக, சூரிய வழிபாடு செய்கின்ற ஒரு நாளாக, நம் கண்ணுக்கு தெரிந்த கடவுளான சூரிய பகவானை வழிபடுகின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. அதிலும் கன்னி ராசிக்கு இன்று முதல் மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறும். துலா ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ஏராளமான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல தருணம் துவங்கி இருக்கிறது. குறிப்பாக இந்த மாதமே உங்களுக்கு அதிக நன்மைகள் நடைபெறும் மாதமாக இருக்கும். ராசிக்கு 4ஆம் இடமாகிய மகரத்திலே சூரியன் இருக்கின்ற ஒரு மகர மாதம் என்பதால் இம்மாதத்திலே உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறும். குறிப்பாக பொருளாதார முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். எடுத்த காரியம் அனைத்தையும் வெற்றிகரமாக செய்து முடித்து விடுவீர்கள். அனைத்திலும் உங்களுக்கு செல்வ செழிப்பு ஏற்படும். சொந்தமாக தொழில் செய்பவர்களுக்கு மிகப்பெரியதொரு தன லாபம் கிடைக்கின்ற வாய்ப்பு இருக்கிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். குடும்பத்திலே உள்ளவர்கள், உற்றார் உறவினர், நண்பர்கள் ஆகியோருடன் மிகவும் மகிழ்ச்சியாக இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகையை நீங்கள் கொண்டாடுவீர்கள். காலை 8 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளாக பொங்கல் பானை வைக்க வேண்டும். அதற்கான நேரம் அதுதான் எல்லா ராசிக்காரர்களுக்குமே. ஆகவே இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி பொங்குகின்ற ஒரு நாளாக, பொங்கல் பொங்குவது மட்டுமல்லாமல் மகிழ்ச்சி அலை குடும்பத்திலே பொங்குகின்ற ஒரு நல்ல நாளாக இருக்கும். விருச்சிக ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். பாக்யாதிபதி சந்திரன் லாபஸ்தானத்திலே அமர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நாளாக இந்நாள் விளங்குகிறது. பெரும்பாலான கிரகங்கள் வலுவான நிலையிலே இருக்கின்றன. 10ஆம் இடத்திலே செவ்வாயில் ஆரம்பித்து 4ஆம் இடத்து சுக்கிரன் வரையிலே அழகான ஒரு கிரகமாளிகா யோகம் உங்கள் ராசி அதிபதியிடமிருந்து ஆரம்பமாகிறது. கிரகமாளிகா யோகம் 10ஆம் இடத்திலே ராசி அதிபதி, 11ஆம் இடத்திலே பாக்யாதிபதி, 12லே சனி உச்சன், ராசியிலே ராகு, 2லே புதன், 3லே சூரியன், 4லே சுக்கிரன் என அற்புதமான ஒரு கிரக மாளிகா யோகத்தின் இடையிலே அதன் ஒரு பதக்கமாக, அந்த மாலைக்கு ஒரு பதக்கம் விடுவார்கள் அல்லவா, அந்த பதக்கம் போல விருச்சிக ராசி ஜொலித்து கொண்டிருக்கிறது. முன்னால் 3 ராசி, பின்னால் 3 ராசி என இடையிலே ஒரு பதக்கமாக விருச்சிக ராசி திகழ்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நாள். இந்த நாளிலே உங்களுக்கு பல நன்மைகள் நடைபெறும். எதிர்பாராத மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறும். பாராட்டுகள் எல்லாம் கிடைக்கும். பொருளாதார முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கின்ற ஒரு நாள். வீடு, மனை, நிலம் தொடர்பான சர்ச்சைகள், சிக்கல்கள் ஏதேனும் இருந்தால் அவை எல்லாம் இப்பொழுது தீர்ந்துவிடும். விற்பனை செய்ய வேண்டியவற்றை விற்றுவிடுவீர்கள். வாங்க நினைப்பதை வாங்கி விடுவீர்கள். ப்ராப்பர்ட்டி டிரான்சாக்ஷன் எதுவாக இருந்தாலும் அது ரொம்ப சுமூகமான முறையிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். தனுசு ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. பொருளாதார முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். சேமிப்புகள் புதிதாக துவங்குவது பற்றி ஆலோசனை செய்து கொண்டிருப்பீர்கள். வரவேண்டிய தொகை வந்து சேரும். பொருளாதார முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறுகின்ற ஒரு மிகச்சிறந்த நாள். இந்நாளிலே உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கும் சூரியனால் பல நன்மைகள் நடைபெறும். பாக்யாதிபதி சூரியன் 2ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதமான மாதம் இந்த தை மாதம். தை மாதத்தின் முதல் நாளான இன்றைய தினம் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். உங்களுடைய செல்வாக்கு, கௌரவம், அந்தஸ்து இவையெல்லாம் வெகு சிறப்பாக இருக்கின்ற ஒரு நல்ல நாள்.
மகர ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு மிகச்சிறந்த நாள். குறிப்பாக கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறும். ராசிக்கு 2ஆம் இடத்திலே சுக்கிரன் அமர்ந்து கொண்டு உங்களுக்கு பல நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறது. ராசி அதிபதி சனியோடு சுக்கிரன் பரிவர்த்தனை பெற்றிருக்கின்ற காரணத்தினால் சுக்கிரன் தொடர்பான தொழில்களிலே உள்ளவர்கள், அதாவது கலைத்துறை சார்ந்தவர்கள், உணவுத்துறை சார்ந்தவர்கள், டெக்ஸ்டைல் ஜவுளி தொடர்பான துறைகளிலே உள்ளவர்கள், நகை ஆபரணம் போன்ற துறைகளிலே பணிபுரிபவர்களுக்கெல்லாம், வியாபாரம் செய்வர்களுக்கெல்லாம் மிக பெரிய அளவிலே பொருளாதார முன்னேற்றம், நன்மைகள் அனைத்தும் நடைபெறுகின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். திருமண வயதிலே இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது திருமணம் வெகு விரைவிலே நடந்து முடிந்துவிடும். மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் குடும்பத்திலே நடைபெறும். நீண்ட காலமாக குடும்பத்திலே எதுவும் குறிப்பிட்டு சொல்லும்படி ஒரு நல்ல விஷயம் எதுவும் நடக்கவில்லை என வருத்தப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது அந்த வருத்தம் நீங்கி மகிழ்ச்சி வரும். நல்ல விஷயங்கள், மங்களகரமான விஷயங்கள் எல்லாம் இல்லத்திலே நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு நேரம். நன்மைகள் அதிகமாக நடைபெறும் நல்ல நாள். கும்பராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள். பொங்கல் பண்டிகை கொண்டாடுகின்ற ஒரு அற்புதமான நாளாக விளங்கினாலும் சந்திராஷ்டமம் இருப்பதால் அதிகமாக யாருடனும் பேச வேண்டாம். சர்ச்சைக்குரிய விஷயங்களை பற்றி பேச வேண்டாம். காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை பொங்கல் பண்டிகை. அந்த பொங்கல் பொங்குவதற்கு பானை வைக்கிறதுக்கு நேரம் கேட்பாங்க. பொங்கப்பானை எத்தனை மணிக்கு வைக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. அது 8 to 9 இன்னைக்கு காலையில் அந்த நேரத்துக்குள்ள அதை வைக்கணும். இந்த நாளிலே கும்பராசிக்காரர்கள் இறை வழிபாட்டிலே அதிக கவனம் செலுத்த வேண்டும். குறிப்பாக சூரிய வழிபாடு செய்ய வேண்டும். ஆதித்ய ஹிருதயம் சொன்னால் ரொம்ப நல்லது. ஞாயிறு போற்றுதும் என்று சொல்லப்படுகின்ற சூரியனை போற்றி வழிபடுகின்ற ஒரு நாளாக இந்த பொங்கல் பண்டிகை விளங்குகிறது. பொங்கல் பண்டிகை என்றாலே சூரிய வழிபாடு. அறுவகை சமயம் என்று நமது ஹிந்து மதம் என்று இப்பொழுது சொல்கிறோமே, இதற்கு ஷண்மதம் என்றுதான் பழைய பெயர். ஷண்மதம் என்றால் 6 பிரிவுகளை கொண்ட மதம் என்று அர்த்தம். அந்த 6 பிரிவுகளிலே சௌரம் என்பது ஒன்று. சௌரம் என்றால் சூரிய வழிபாடு செய்வது, சூரியனை வழிபடுதலுக்கு பேர் சௌரம். அந்த சௌரத்திற்கான பண்டிகை தான் இந்த பொங்கல் பண்டிகை. கணாபத்தியத்திற்கு விநாயக சதுர்த்தி, சைவத்திற்கு சிவராத்திரி, வைணவத்திற்கு வைகுண்ட ஏகாதசி, கோகுலாஷ்டமி, ராமநவமி, இன்னும் நிறைய சொல்லிட்டே போலாம். சாக்தத்திற்கு நவராத்திரி, கௌமாரத்திற்கு ஸ்கந்த சஷ்டி. இந்த 6 சேர்ந்தது தான் ஹிந்து மதம். சௌரம், காணாபத்தியம், சைவம், வைஷ்ணவம், சாக்தம், கௌமாரம். கௌமாரம்னா குமரக்கடவுளான முருகனை வழிபடும் பிரிவிற்கு பெயர் கௌமாரம். ஆகவே சௌரத்தின் பண்டிகையான சூரிய வழிபாட்டுக்குரிய நாளான இந்த பொங்கல் பண்டிகை நாளிலே சூரியனை வழிபடுங்கள். சூரிய வழிபாடுதான் இந்த பண்டிகையின் முக்கியத்துவம். இந்நாளிலே உங்கள் இல்லங்களிலே மகிழ்ச்சி பொங்கி எழட்டும். நீங்கள் மகிழ்ச்சியாக இந்த பண்டிகையை கொண்டாடுங்கள். எனினும் சந்திராஷ்டமம் இருக்கிறது கும்பராசிக்கு என்கின்ற காரணத்தினால் சற்று அதிகமாக யாருடனும் பேசாமல், சில பேர்லாம் ஜோக் அடித்தா சீரியஸாக எடுத்துப்பாங்க, சென்ஸ் ஆஃப் ஹியூமரே இல்லாமல். அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் நடக்கலாம். அதனால் நீங்கள் அதுக்கு இடம் கொடுக்காமல் ஹலோன்னா ஹலோ, ஹாப்பி பொங்கல்னா ஹாப்பி பொங்கல்னு சொல்லிட்டு வந்துடணும். நாளைக்கு போய் ஹாப்பி பொங்கல்னாக்கா அவங்கள கிண்டல் பண்ணுறீங்கன்னு நினச்சிப்பாங்க. ஏன்னா நாளைக்கு மாட்டு பொங்கல். அதனால் இன்றைக்கே சொல்லிவிடுங்க எல்லாருக்கும். சொல்லிவிட்டு ஒரு குடும்பமான வரைக்கும் பேச்சை தவிர்ப்பது நல்லது. மீன ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. இந்த நாளிலே உங்கள் இல்லங்களிலே உள்ளங்களிலே மகிழ்ச்சி எங்கும் பொங்கும். பொங்கல் மட்டும் பொங்குவதில்லை, மகிழ்ச்சியும் சேர்ந்து பொங்குகின்ற ஒரு அற்புதமான ஒரு நாள். நன்மைகள் மிக பெரிய அளவிலே நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்கும். இந்நாளிலே உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும். மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான நாளாக விளங்குகிறது. பொருளாதார முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும்.